இந்தியாவில் கடைசியாக 2011ஆம் ஆண்டில் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதையடுத்து 2021ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய நிலையில் கொரோனா பாதிப்பு காரணமாக ஏற்பட்ட நிர்வாக சவால்கள் காரணமாக காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து அரசியல் கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. அந்த வகையில் அமைதி காத்து வந்த மத்திய அரசு தற்போது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை முன்னெடுக்க முடிவு செய்துள்ளது. வரவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி கணக்கெடுப்பை சேர்க்க மத்திய அமைச்சரவை குழு முடிவு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு மக்கள் பல ஆண்டுகளாக மத்திய அரசிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர். ஏற்கனவே அம்மாவின் அரசு இருக்கும்போது தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வந்த திமுக அரசு அதை கைவிட்டு விட்டது. தற்போது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று அறிவித்திருப்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். சுமார் 93 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை மனதார வரவேற்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அறிவித்த மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அதிமுக சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். இதனிடையே பாமக நிறுவனரும் தலைவருமான ராமதாஸ் மத்திய அரசின் இந்த முடிவை வரவேற்று, இது பாட்டாளி மக்கள் கட்சியின் 30 ஆண்டுகளுக்கு மேலான முயற்சிக்கு கிடைத்த பலனாகும். இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாமக சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு தீர்மானித்திருப்பது சிறப்பானது. இந்தியாவில் அடுத்து நடைபெறவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அரசியல் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்தியாவில் சமூக நீதியை நிலைநிறுத்த வகை செய்யும் இந்த முடிவு மிகவும் சிறப்பானது. பாமகவின் முயற்சியால் கடந்த 3 முறை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவது கிட்டத்தட்ட சாத்தியமாகி கடைசி நேரத்தில் கை நழுவிய நிலையில் இப்போது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இது பாட்டாளி மக்கள் கட்சியின் 30 ஆண்டுகளுக்கு மேலான முயற்சிக்கு கிடைத்த பலனாகும். இதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாமக சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.